பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக ஜெபிப்பவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். தேவ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய வருஷத்தில் தேவ சமூகத்தில் வந்து நிற்கும்படியாக தேவன் செய்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு இன்று அற்புதம் செய்கிறார் அந்த நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிற உங்கள் யாவருக்கும் இந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, கடந்த 2024 வருஷம் முழுவதும் தேவன் நம்மை கிருபையாய் பாதுகாத்தார். நம்மை பாதுகாத்து நம்மை தாங்கி நம்மை வழிநடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம். நன்றி. ஏனென்றால் பழைய வருஷம் முடியும் போது புதிய வருஷம் தொடங்கும் போது எல்லாம் அந்த பழைய வருஷத்துல கடைசி நாளிலே தேவனுக்கு நன்றி சொல்லுகிறது உண்டு. எல்லாரும் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை வழி நடத்தினார், எப்படியெல்லாம் நம்மை தாங்கினார், எப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்தார் என்பதை எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து நன்றி சொல்லுகிறது உண்டு. இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளுமே நம்ம நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, இந்த நாளை காண செய்ததுக்காக உமக்கு நன்றி, இந்த மணி நேரத்தை காண செய்ததுக்காக உமக்கு நன்றி, இந்த வாரத்தை காண செய்ததுக்காக உமக்கு நன்றி. இப்படி நாம நன்றி சொல்லுகிறோம். ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் நாம் ஜீவனோடு இருக்கிறது காரணமே ஆண்டவருடைய பெரிய கிருபை. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை கிருபையாய் பாதுகாத்து வருகிறார். இன்றைக்கு நம்ம இதை செய்யலாம் அதை செய்யலாம் நம்ம பேசுவோம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறது தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை. இந்த புதிய வருஷத்துல அநேகருக்கு அநேக வாக்கு தத்தங்கள் எடுத்திருப்பீங்க. நீங்க உங்களுடைய சபையிலே வாக்கு தத்தங்கள் கொடுத்திருப்பார்கள். சபைக்காக வாக்கு தத்தங்கள், உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே வாக்கு தத்தங்கள், இப்படிப்பட்ட வாக்கு தத்த வசனங்களை கொடுத்து தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். வாக்கு தத்தங்கள் வேத பைபிள்ல இருக்கிற எல்லாமே வாக்கு தத்தங்கள் தான். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே, இந்த வாக்கு தத்தங்களை நாம இதற்கென்று தனியா ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கணுமா? எல்லாமே வாக்கு தத்தம் தானே. இப்படி எல்லாம் சில யோசிப்பாங்க, சில சொல்லுவாங்க. பைபிள்ல இருக்கிற வார்த்தைகள் நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. ஆனாலும் தேவன் நமக்கென்று சில வாக்கு தத்த வசனங்களை அவர் கொடுக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து ஆபிரகாமிடத்திலே அவர் சொல்லும் போது, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றார். காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சில வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 நம்ம வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இது தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வாக்கு தத்தங்கள் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை நாம் பிடித்து தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் போது அந்த வாக்கு தத்தங்களை நிச்சயமாய் தேவன் நிறைவேற்றுவார். அருமையானவர்களே, இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். இந்த ஊழியத்திற்காக தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் வார்த்தை என்னவென்று சொன்னால் நாம் வாசிக்க கேட்கலாம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தரை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த வாக்கு தத்தமும் இன்னொரு வாக்கு தத்தத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். பெதஸ்தா மிஷன் ஊழியம், இயேசு இன்று அற்புதம் செய்கிற அந்த ஊழியத்திற்கு, அது மாத்திரமல்ல கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்கு தத்தங்களை தேவன் கொடுக்கிறார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பிந்திய பகுதி. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இந்த வாக்கு தத்தத்தை பாருங்க. இதுதான் இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தங்கள். கர்த்தரை தேடுங்கள்,
அப்பொழுது பிழைப்பீர்கள். இரண்டாவது, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் நிச்சயம் அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றவும் வல்லவராயிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்த வசனத்தை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறதுக்காக ஒரு நிமிஷம் நம்ம அப்படி எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? வானத்தையும் பூமியை உண்டாக்கினேன் எங்கள் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியின் மூலமாக இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை கூறி ஜெபிக்கிறங்க தாவே. உம்முடைய பிள்ளைகளை இம்மட்டு கிருபையாக பாதுகாத்து தாங்கி வழிநடத்தி வருவதற்காக நன்றி 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 ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த வசனத்தின் மூலமாக நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. இயேசுவின் நாமத்தினாலே யார் யார் ஆண்டவரே இந்த புதிய வருடம் பிறந்தது ஆண்டவர் நேகருக்கு சந்தோஷம். ஒரு சில ஐயோ இந்த வருடம் பிறந்து விட்டதே, இந்த வருடம் எப்படி இருக்குமோ இப்படி என்று சில பயத்தோடு கூட இருக்கிறார்கள். ஆமா ஆண்டவரே, இந்த வருஷம் எப்படி இருக்கும் தெரியவில்லையே, இந்த வருஷம் என்ன நடக்கும் தெரியவில்லையே. போன வருஷத்துல பலவிதமான நெருக்கங்களும் கஷ்டங்களும் பாடுகளும் இருந்தது, இந்த வருஷம் எப்படி அப்படி என்று சொல்லி சிலர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வருஷமாக காணப்படும். நீங்கள் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலான காரியங்களை இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிறார். அந்த விசுவாசத்தோடு கூட இந்த வேளையில நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறங்க தாவே. யார் யார் என்ன பாரத்தோடு இருக்கிறார்களோ அந்த பாரங்கள் மாறி ஆண்டவரே இந்த வருஷம் எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வருஷம் என்பதை அவர்கள் ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஆண்டவர் புரிந்து கொள்ள ஆண்டவர் அந்த வார்த்தை விசுவாசிக்க உதவிச்சும்படியாக ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த 2025வது வருஷம் இயேசு இன்று அற்புத செய்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வசனங்களை ஆசீர்வதித்தாரும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, புது வருஷத்துல தேவன் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அதுபோல நம்முடைய இயேசு என்ற அற்புத செய்கிற ஊழியத்திற்கும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். தேடினா பிழைப்பு, அவ்வளவுதான். ஒரு காரியத்திற்காக இன்றைக்கு எங்கெங்கெல்லாமோ நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம், தேடி போறோம். பணத்திற்காக, வேலைக்காக, அன்னைய எங்க நீங்க தேடுகிறவர்கள் தான் தெரியும் அதை பற்றி. பல இடங்கள்ல தேடுறோம், ஆனா கடைசியில் ஏமாற்றமாய் போய் விடுகிறது. மனிதர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு இந்த வேலை வாங்கி கொடுத்துட்றேன், அவங்கள தேடி போவோம், இன்னைக்கு வேலை கிடைச்சிடும், நாளைக்கு வேலை கிடைச்சிடும், இப்படி வேலை கிடைக்கும் தேடி 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 சோர்ந்து போயிருக்கிற அநேகர் கடைசியில் சொல்லுவாங்க, நாங்கள் அந்த ஐயோ அவங்கள நான் நம்பினவங்க கொடுக்காம போயிட்டாங்க, எப்படியாவது ஆர்டர் போட்டுருவோன்னு சொன்னாங்க. நீங்கள் பணத்தை கொடுத்து அலைச்சல் அலைஞ்சி கடைசியில் ஏமாற்றத்தோடு இருக்கிறீங்க. அருமையானவர்களே, எந்தெந்த விஷயத்திற்காக எந்த மனிதனையோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தேடி போய் இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஆனால் உங்களை பார்த்து இன்றைக்கு இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். அதை சொல்லிவிட்டு அதே ஆமோஸ்ல அவர் சொல்றாரு, கர்த்தரை தேடுங்கள் மட்டுமல்ல, அதுல 5வது அதிகாரம் 4வது வசனம், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். முதல்ல கர்த்தரை தேடுங்கள், அடுத்த சொல்ல என்னை தேடுங்கள். யார்? ஆண்டவர். என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டவரே, எத்தனையோ மனிதர்களை தேடி போய் நான் ஒரு ஏமாற்றத்தில் இருக்கிறேன். போன வருஷத்துல அலைந்த அலைச்சல்கள், போன வருஷம் எங்கெங்கெல்லாம் அலைந்து இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்களா?
இந்த புது வருஷத்துல தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரை தேடுங்கள். ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே உம்மை தேடுகிறேன், நீங்க தான் எனக்கு இந்த காரியத்தை செய்யணும். இவ்வளவு பெரிய காரியத்தை எப்படி செய்ய முடியும் நினைக்கிறீங்களா? இல்ல, அது சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, அவரை நீங்கள் தேடுவீர்களானால் நிச்சயமாகவே நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றி கொடுப்பா. மனிதரை தேடி போய் ஒரு பக்கத்துல உங்களுக்கு நேரத்தை நீங்க செலவு பண்ணீங்க, பணத்தை செலவு பண்ணீங்க, ஆனா கிடைத்தது ஏமாற்றம். இந்த 2025 வருஷத்திலேயாவது எனக்கு இந்த பிரச்சனை மாறுமா? அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியை தேவன் மாற்றி ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். போன வருஷத்துல பல காரியத்துல ஏமாந்து போனீங்க. மனிதர்களை நம்பி தேடி 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 உங்களை வர சொல்லுவாங்க, நீங்க சீக்கிரமா போய் நிப்பீங்க, அதுக்குள்ள அவங்க வேற இடத்துக்கு போயிடுவாங்க. என்ன, ஐயோ எனக்கு அர்ஜென்டான ஒரு வேலை. ஆமா தானே? அப்படி ஏமாந்துருக்கீங்கல்ல? இல்லைங்க, அவங்களுக்கு இந்த நாள்ல முடிச்சு கொடுத்துருவேன். ஆனா இல்ல, இது நடந்துரும் சொன்னாங்க. இந்த பார், என்னிடத்துல என் மேல நம்பிக்கை வச்சுட்டல, கண்டிப்பா அந்த காரியத்தை நான் செய்திருவேன், கவலைப்பட. இப்படி சொன்ன மனிதர்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் என்னப்பா செய்யறது, இப்படித்தானே. ஆனா ஆண்டவரை தேடும் போது, அவரை தேடும் போது நீங்கள் பிழைப்பீர்கள். அவரை தேடணும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி. ஒரு முறை நடந்த சம்பவம் என்னன்னா, எங்களுடைய கிளை சபை காஞ்சிபுரத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தாண்டி, 8 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 10 கிலோமீட்டர் கிராமம், அங்க வேடல்ங்கிற ஊர்ல எங்களுடைய சபை இருக்குது. அந்த நாட்கள் ஒரு சின்ன ஒரு கூரை தான் போட்டிருந்தோம். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஆடு மாடு எல்லாம் உள்ள வரும், உள்ள அந்த இடத்துல அசிங்கம் பண்ணிட்டு போயிடும். அப்போ எங்களுக்கு ஒரு வாஞ்சை என்னன்னா, சுற்றி ஒரு பென்சிங் போடணும் அப்படின்னு சொல்லி தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணோம். அப்போ ஒரு பிரதர் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க என்ன எதுக்காக ஜெபம் பண்றீங்கன்னு சொல்லி. இல்லை இந்த மாதிரி சுற்றி பென்சிங் போட்டு ஒரு கேட் போட்டு விட்டோம்னா ஆடு மாடு மற்றபடி எதுவும் உள்ள போகாது அப்படி சொன்ன உடனே, அப்போ அது வந்து ஒரு 20 சென்ட் இருக்கும் அந்த இடம். உடனே அவரு அப்படியா, சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னாரு. சரி, நம்ம நினைக்கிற ஒருவேளை ஆண்டவர் இவங்க மூலமா தான் உதவி செய்வார் போல அப்படின்னு நினைச்சு சரி பதா அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ ஒரு ஆபீஸ்க்கு வர சொல்லுவார். அப்போ ஆபீஸ் போவேன். ஆபீஸ் போன உடனே பார்த்தீங்கன்னா அப்போ சொல்லுவாங்க, அங்கே உள்ள போய் கேட்ட உடனே, இல்லைங்க அவர் இன்னைக்கு வரல அப்படின்னுவாங்க. ஆனால் என்கிட்ட ஆபீஸ்க்கு வாங்க. அதுக்கப்புறம் சொல்ல, ஐயோ நான் உங்களை மறந்துட்டேன் சொல்றதுக்குன்னு சொல்லி நடந்த சம்பவம் இதெல்லாம். அதுக்கப்புறம் மறுநாள் சொல்லுவாங்க, இல்லை இந்த இடத்துக்கு வாங்க, அங்கே ஒரு இடத்துல இந்த கம்பி கல்லுலாம் இருக்கு, நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அந்த இடத்துல போய் உட்கார்ந்து பார்ப்பேன், அவர் வருவாருன்னு வரவே மாட்டார். இப்படி பல நாட்கள், ஒரு நாளில் பல நாட்கள் அவரை தேடி போய் தேடி 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 கடைசியில ஒரு ஏமாற்றம் தான் முடிந்தது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மாசமா அவர் சொல்ற இடத்துக்கெல்லாம் போவேன். ஏன்னா அவர் சொன்னாரு, நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. பென்சிங் தானே, எவ்வளோ ஆகும்னாரு. மிஞ்சி போல ஒரு 60-70,000 ரூபாய் ஆகும், இவ்வளோதான் நான் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. ஆனா அதுக்கு அலைஞ்சு 3 மாசம் அலைஞ்சதுதாங்க மிச்சம். கடைசியில மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு, சரி ஆண்டவரே நான் இனி அவங்கள தேடி போக மாட்டேன், நீங்க, ஏன்னா அது உங்க இடம், ஆண்டோடைய இடம், அந்த இடத்துக்கு பென்சிங் போடணும்னா பென்சிங் சுத்தி முள்ளு கம்பி மாதிரி போட்டு கேட்டு போடுவாங்க. அது போடணும்னு சொன்னா அது நீங்க யாரை வச்சு செய்றீங்களோ செய்யுங்க, இனி அவங்கள போய் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆண்டவரும் அமைதியா இருந்துட்டாரு. சரி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கன்வென்ஷனுக்கு போறேன். அங்க ஐபிசி சர்ச்சில் ஒரு கன்வென்ஷன், பாஸ்டர் ஜெயராஜ் அப்படின்னு அவர் நடத்துறாங்க. அப்போ அந்த கன்வென்ஷனுக்கு போகும்போது அந்த கன்வென்ஷன்ல ஒரு ஐயா சிபிஐ சீட் இன்ஸ்பெக்டர் அப்போ அவங்க டியூட்டியில் இருக்கிறாங்க.
2007 வருஷத்துல. அப்போ அவங்க டியூட்டியில் இருக்கிறாங்க. அப்போ அங்கே நான் கன்வென்ஷன் போயிருக்கும் போது அவங்களுக்கு முதுகு தண்டு பிரச்சனையில் வலது கால் நடக்க முடியல. நடக்க முடியாம ஆப்ரேஷனுக்காக அவங்க டாக்டரை தேடி, ஏன்னா இங்கே ஆப்ரேஷன் பண்ணால் இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க மனைவி இல்லை, அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி, குடும்பம் எல்லாமே இந்த புத்தளம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தளத்தில். அங்கே ஆப்ரேஷன் பண்ணால் சரி பக்கத்தில் அம்மா வீடெலாம் இருக்குன்னு சொல்லி இவங்க ஆப்ரேஷனுக்காக டாக்டரை தேடி, ஹாஸ்பிட்டலை தேடி அவங்க ஊருக்கு போகிறாங்க. அவங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாது அதிகமாக. அப்போ நான் அதே நாட்களில் கன்வென்ஷன் போகிறேன். ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்படி தேடுறாரு, எப்படி செய்கிறார் பாருங்கள், அற்புதம் செய்கிறார். அப்போ அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. எங்களுடைய மீட்டிங் செப்டம்பர் மாதம் 28, 29, 30, 31. அவர் என்ன பண்ணியிருக்காரு, சென்னையில் இருக்கு. சென்னையில் தான் அவர் சிபிஎஸ்சி இன்ஸ்பெக்டராக இருந்தார். சென்னையிலேருந்து ஆப்ரேஷனுக்காக ஒரு ஊருக்கு வராரு. அவர் 27 வந்து இறங்கியிருக்கிறாரு. 28, 29, 30, 31 4 நாள் மீட்டிங். அப்போ அந்த நோட்டீஸை கொண்டு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஐயா, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது, அங்கே அற்புதங்கள்லாம் நடக்குது, நீங்கள் வாங்க அப்படி சொன்ன உடனே அவர் அதை பார்த்துட்டு 3 ஆர்த்தோ டாக்டர் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாதான் உங்களுக்கு கால் நடக்க முடியும். அதுவும் ஆப்ரேஷன் சரியா சக்சஸ் ஆகலைன்னா என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. இந்த கன்வென்ஷன் நடக்குது, அதுல வந்து ஒரு பாஸ்டர் ஜோம் பண்றாரு, சுகம் பெறாரு, இது என்ன இது கதை அப்படின்னு கேட்கிறார். என்ன இல்லங்க, இயேசு அற்புதம் செய்வாரு. இயேசு என்ன ஆர்த்தோ டாக்டரா? இயேசு இந்த சொன்ன எல்லா டாக்டரோட பெரிய டாக்டரா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு வர்ற மாதிரி இல்லை. ஆனா கடைசியில அந்த கூட்டம் நடக்கிற அன்னைக்கு அவங்க அம்மா போய் சொல்றாங்க, மகனே அந்த ஒரு நாள் அந்த கூட்டத்துல வந்து பங்கு பெற்று பாரு. உடனே அவரு வரமாட்டாங்க. எல்லாரும் சொல்லி எப்படியோ அவரை பிடிச்சி வந்துதான் ஆகணும் சொல்லி ஆட்டோவில் உட்கார வச்சு கொண்டு வராங்க. இங்கே ஆண்டவர் செய்யற காரியங்களை உங்களுக்கு இந்த நாட்களில் சொல்றேன். அவர் கொண்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சு பின்னால உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங், கன்வென்ஷன். அப்ப ஸ்டேஜில் இருக்கிறார், அவர் பின்னால உட்கார்ந்து இருக்கிறார். அங்க பாட்டுலாம் முடியுது, எல்லாம் முடிஞ்ச உடனே என் கையில கொடுக்குறாங்க அந்த நேரத்தை. மைக் வாங்கும்போது ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணும்போது அப்ப ஆண்டவர் சொன்னார், முதுகு தண்டு பிரச்சனையோடு கூட கால் நடக்க முடியாம வந்திருக்கிற அருமையான ஒரு சகோதரனே, நான் உனக்கு அற்புதம் செய்வேன் அப்படி சொல்லி அங்கே 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 17ஆம் வசனத்தில், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுக்கு சொல்லப்படுது. அந்த வார்த்தையை கேட்கும் போது அவங்களுடைய தங்கச்சி சொல்றாங்க, அவங்க பெண்கள் பக்கம் இருக்கிறாங்க, செய்கை காட்டுறாங்க, அண்ணே உனக்கு தான், அண்ணே உனக்கு தான் சொல்லி. இவர் தங்கச்சியை பார்த்து எனக்கு இல்லை வேற யாருக்கோ, எனக்கு இல்லை வேற யாருக்கோன்னு சொல்லி. அப்போ உடனே அவங்க தங்கச்சி இது கூட புரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி அமைதியா இருக்காங்க. மீண்டுமாக அருமையான சகோதரனே, யாருக்கோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, உனக்கு தான், உன்னை சுகமாக்குவேன். நீ விசுவாசித்தா, உன் பாவத்தை அறிக்கை செய்து உன்னை ஒப்பு கொடுத்தால் உன்னை சுகமாக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை மீண்டுமாக அவரிடத்துல அந்த வார்த்தை போகும்போது அவருக்கு ஒரு உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலுக்க ஆரம்பிச்சிட்டுது. அன்னைக்கு முதல் பிரசங்கம் முடிஞ்ச உடனே அவரை கைத்தாங்களா கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போது அப்படி அவருடைய தலையில கை வைத்து ஜெபம் பண்ணும்போது அவருடைய ஒரு மின்னல், கரண்ட் ஷாக் அடிச்ச போல ஒரு ஷாக் ஆச்சுதான் அவருக்கு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நடப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த வார்த்தையை சொன்னா அவருக்கு நம்பாம இருக்கவும் முடியல. அவருக்கு நம்பிதான் ஆகணும், என்ன செய்கிறது. உடனே அவர் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, படுத்திருக்கிறாரு. அநேகமாக 1 மணிலிருந்து 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் இவ பாத்ரூம் போறதுக்காக எழும்புறாரு. எழும்புனா நடக்க முடியாது, காலை தூக்கி தான் வைக்கணும். காலை அப்படி தூக்கும் போது சத்தம், அருணா
அவர் பேரு முழு பேரு அருணாச்சலம். கூப்பிடுறது அருணா. அருணா எழும்பி நட, அருணா எழும்பி நட. யாரு நம்மள பேரை சொல்லுங்க, யார்? உடனே மெல்ல அந்த காலை தூக்கி கீழே வைக்கிறாரு. அந்த காலுக்குள்ள ஏதோ ஒரு வல்லமை இறங்கிச்சுது. அப்பவுமே எழும்ப ஆரம்பிச்சாரு, நடக்க ஆரம்பித்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓடுறாரு. ஆண்டவர் அவருக்கு செய்த அற்புதம். அன்னைக்கு ராத்திரியிலே உடனே சுகம், உடனே அவருக்கு சுகம். அவருக்கு நம்பவே முடியல. அவங்க அம்மா சொல்ல, அம்மா 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 என்ன, நான் நடக்கிறேன் பாரு. அம்மா சொன்னாங்களா, நீயா நடக்கல, அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்கல்ல, இயேசுவை நடக்க பண்ணியிருக்கிறார், இயேசுவை நடக்க பண்ணியிருக்கிறான்னு சொல்லி பாருங்க. உடனே சுகம். ஆண்டவர் அற்புதம் செய்தாரு. அதான் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, அவர் அற்புதம் பெற்ற உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம், பெரிய சந்தோஷம். அவருக்கு எல்லாம் செக் பண்ணி டாக்டர், ஆர்த்தோ டாக்டர் அவர்கிட்ட போய் ரிப்போர்ட்டை காட்டினா அவரே ஆச்சரியப்பட்டானது. எப்படி அப்படி சொன்னா, எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அற்புதம் செய்கிறவர் ஆண்டவராக இயேசு உங்க வாழ்க்கையிலும் கூட அற்புதம் செய்வார். அருமையானவர்களே, மனிதர்களை தேடி போனீங்க, இந்த காரியம் நடந்துரும் நினைச்சீங்க, நடக்கலையே. இன்றைக்கு ஒரு ஏமாற்றத்தோடு இருக்கிறீங்களா? அந்த ஏமாற்றத்தை மாற்றுவதற்காக தான் இன்றைக்கு இயேசு உங்களுடைய வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். உடனே அந்த ஐயா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆண்டவராக இயேசுவை மனதார ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து முதல் சாட்சி காஞ்சிபுரத்தில் வந்து அவங்க சாட்சி சொல்றாங்க. இயேசுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தா, இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் இன்னைக்கே வாழ்க்கையில அற்புதம் செய்கிறார். அவர் சொல்றார், எனக்கு அற்புதம் செய்தார். இன்னைக்கு பாருங்க, நடக்கிறேன், நல்லா இருக்கிறேன். இது காரணம் என்ன? இயேசு. சாட்சி சொன்னார். சாட்சி சொல்லிட்டு இதை அவருடைய நண்பர் நடத்தலாம் சொல்றார். இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் அவங்க ஜெபம் பண்ணாங்க, இயேசு அற்புதம் செய்தார். உடனே அவருடைய நண்பர் சொல்லியிருக்காங்க, அப்படியா, அப்படி ஒரு பாஸ்டர் இருக்காரா, சரி அப்ப நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய நண்பர்களோடு கூட திரும்ப காஞ்சிபுரத்துக்கு வராங்க. காஞ்சிபுரத்துக்கு வரும்போது அப்போ நாங்க எங்களுடைய காஞ்சிபுரம் சர்ச்சு மேல கூரை தான் போட்டிருக்கோம், ஓலைக்கூரை. அந்த ஓலைக்கூரைய அப்ப சொல்றாரு, இந்த கூரையை மாத்துறதுக்கு நாங்க ஏதாவது நாங்க செய்யலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், கூரை மாத்துறது கூட பரவாயில்ல, இப்போ அதை விட முக்கியமான ஒரு வேலை என்னன்னு சொன்னா, எங்களுடைய வேடல் சபையில சுற்றி ஒரு பென்சிங் போட்டு ஒரு கேட் போடணும் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி அது எங்க இருக்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களுடைய நண்பர்களும் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு, இதுக்கு இந்த பென்சிங் போடுறதுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதை நாங்க 3 பேரும் கொடுத்துட்றோம்னு சொல்லி சொன்னாங்க. மனுஷனை தேடி போய் ஏமாற்றம், ஆனா ஆண்டவர் அவருடைய வேலையை செய்யறதுக்கு எப்படி கொண்டு வந்தாரு பாருங்க. அதுக்கு பிறகு அந்த 3 பேரும் வந்தாங்க, பணம் கொடுத்து. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வேடலை சுற்றி நல்ல பென்சிங் போட்டு இன்றைக்கு நல்ல ஒரு கேட். ஒருத்தர் சொன்னார், நான் போட்டு கொடுக்கறேன்னு. அவரை தேடி 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 கடைசியில் எனக்கு கிடைச்சது ஏமாற்றம். அருமையானவர்களே, எத்தனையோ மனிதர்களை தேடி போய் ஏமாற்றம் அடைந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற எனக்கு ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்வா, நம்புறீங்களா? நீங்க யாரா இருந்தாலும் சரி, இயேசு வந்து ஜாதியும் மதமும் பார்க்க மாட்டாருங்க. பெரியவங்க சின்னவங்க படிச்சவங்க அப்படிலாம் இல்லை. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இயேசு உங்களை தேடி வர்றார். இன்றைக்கு இயேசு வரீங்களா? இயேசு பாருங்க, ஒரே ஒரு காரியம், கர்த்தரை தேடுங்க, அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. நீங்க யாரா இருந்தாலுங்க, இந்த வேளையில ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின எங்கள் ஆண்டவரே இயேசுவே, தொலைக்காட்சிக்கு முன்பதாக முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் வைக்கிறப்பா. உங்களுடைய பிள்ளைகள் உம்மை தேடி
ஆவலோடு வந்து உட்கார்ந்து இருக்கிற அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. இயேசு இன்றும் இன்றைக்கும் இன்றைக்கு அந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக, டிவிக்கு முன்பதாக உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீ தொடும்படியாக, தொட்டி அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். கண்களை மூடிக்கொண்டு இருதயத்தில் கை வச்சு, ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்க கேட்கிறீங்களா? என்ன வியாதியா இருந்தாலும் சரி, எந்த பிசாசின் புடியா இருந்தாலும், எந்த பில்லிசுனிய கட்டுகளா இருந்தாலும், இன்றைக்கு நீங்க அதுல இருந்து விடுதலை பெற போறீங்க. விசுவாசிக்கிறவங்க இந்த இருதயத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். இந்த புதிய வருஷத்துல உங்களுக்கு ஒரு கிஃப்டாக ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறாங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம். எஸ், இதுவரைக்கும் அற்புதம் நடக்காம இருக்கலாம். இதுவரைக்கும் எத்தனையோ இடத்துல நீங்க போய் அலைந்து ஒரு ஏமாற்றத்தோடு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். இயேசுவே, பரலோகத்தின் தேவனே, இந்த அருமையான வேளையில ஆண்டவரே, அன்றைக்கு நீர் கர்த்தாவே ஸ்தோத்திரம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னீங்களே. இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக யார் யாரெல்லாம் உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறாங்களோ, யாரெல்லாம் உடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களோ, இப்பொழுதே அற்புதம் செய்யுங்கப்பா. உடைய அற்புத வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் என்ன வியாதியா இருந்தாலும் சரி, இந்த வேளையில் அந்த பிரச்சனை இருந்து கர்த்தர் பிள்ளைகளை விடுதலை கூட. இயேசுவின் நாமத்தினால் சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை பிள்ளைகள் மேல் இறங்குவதற்காக நன்றி, இறங்குவதற்காக நன்றி. சுகமளிக்கிற வல்லமை இன்றைக்கே பிள்ளைகள் மேல் இறங்கி சுகமாக்குறதுக்காக, பிள்ளைகள் சுகம் பெறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதற்காக நன்றி. எஸ், இப்பொழுதே ஆமாண்டவரே, பிள்ளைகளுடைய சரீரத்தில் வல்லமை இறங்குவதற்காக நன்றி. பிள்ளைகளுடைய இருதயத்தை சரிப்படுத்துவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஆமாண்டவரே ஸ்தோத்திரப்பா. நடக்க முடியாம இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அவங்களை நடக்க வைக்க முடியாது ஜெபிக்கிறோம். எலும்புகளுக்குள்ளே வல்லமை பாய முடியாது, எலும்புகளுக்குள்ளே தேவ வல்லமை பாயட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. யார் யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்கீங்களோ, இயேசு உங்களை தொடராருங்க, உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஆமே, உங்களை சுகமாக்குறார், உங்களை சுகமாக்குறார். ஆமே, இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, இந்த வேளையில் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுது சுகமளிக்கிற வல்லமை உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள், ஆமே, விசுவாசிக்கிற நீ விசுவாசித்தா இப்பொழுதே சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு கிடைக்குமா சுகம்? உங்களுக்கும் கிடைக்கும், உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவர் சுகத்திற்காக காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்ததுக்காக நன்றிப்பா. அந்த அதிசயம் செய்ததுக்காக நன்றி. இந்த பிள்ளைகள் விடுதலை பெறதுக்காக நன்றி கர்த்தாவே. அற்புதம் செய்துட்டீங்க, அதுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நம்முடைய வல்லமை இறங்கினதுக்காக நன்றி. கிருபை செய்து வழி நடத்தும், காத்துக்கொள்ள ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9569544983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmt tvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.